நம்ம யாரு? முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணரில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பறந்து உலகை அறிந்தவர், இன்னரும் இலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இளமையர். என்ன வியப்படா நாங்கள் தமிழர்கள். இந்த மண்ணில் பிறந்த மக்களுடைய வரலாற்றை இன்றைக்கு மறைக்க பார்க்கிறார்கள். பஞ்ச பராரியாக ஆடுகளை ஓட்டி கொண்டு ஐரோப்பாவிலிருந்து இங்கே பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள். எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றுங்கள், நாங்கள் கற்றுக் கொடுத்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க எங்க அப்பம் பாட்டம் கூட்டம் ஓட்டெல்லாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இந்த மழை எங்களுக்கு சொந்தமான மழை. இந்த மழையை நாங்கள் வாழ முடியவில்லை. ஆனால் இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளாக இருக்கிற எங்களை பார்த்து நையாண்டி, நக்கலி, எகத்தாளம், தில்லுமுள்ளு, டாய். எங்களுடைய வரலாறு என்ன? எங்களுடைய மொழி என்ன? எங்களுடைய பண்பாடு என்ன? எங்களுடைய கலாச்சாரம் என்ன? இந்த மண்ணிலே 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்கள் நாங்கள். ஒருத்த வாயில மது போதை அடிச்சிட்டுனா, வாடை அடிச்சிட்டுனா, இந்த முரசு இந்த வெள்ளி மலையிலே தீக்குச்சி சாவும். உண்மையை பேசுற, நாங்கள் உண்மையை பேசுகிறோம், உரத்த பேசுகிறோம், சத்தமாக பேசுகிறோம். அந்த கட்சியில புலவர் கோ ஆடரசன், தஞ்சை கூட்டரசன், சிங்கார சடையப்பன், சங்கு சுப்பிரமணியம், நன்னி நடராஜு, மன்னன் நாராயணசாமி இவர்களோடு துவக்க உரையிலே பேசியவன் இந்த முரசு. அயோக்கிய பயல்களே, இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் சுடுகாடு ஆக்கியவர்கள் திராவிடர்கள். ஆவை திருவள்ளுவர், சேக்கிழார், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், முத்தமிழ் நாயகர், வெண்ண வெட்டிப்பய என்ன பேர் வச்சுக்கிறாண்டா. என் அண்ணன் அரசியல் நடத்த வந்தது. எங்களுக்கு லோனு கிடைக்கும், எங்களுக்கு 20 கிலோ அரிசி கொடுப்பான், எங்களுக்கு வீடு கொடுப்பான், எங்களுக்கு மகிழ்ந்து கொடுப்பான், எங்களுக்கு கார் கொடுப்பான் என்று அரசியல் இந்த மண்ணிலே ஆரம்பிக்கவில்லை. இது கம்பராமாயணம், மகாபாரதம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி, சிலப்பதிகார, ஐம்பெருங்காப்பியம், ஞான்மணி கடிகை, நாலடியார், திருக்குறள் எல்லாம் படிச்சு மேடையில பேசுவார். இந்த மாதிரி ஒரு தலைவனாடா, இப்படிப்பட்ட தலைவனும் தலைவனுக்கு பின்னாடி நான் தொண்டனாக இருக்கிறேன். ஏங்குமண்டா அப்பா, இந்த உலகத்திலே ஒரே ஒரு தலைவனுக்குத்தான் அந்த பெருமை இருக்கிறார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. வெங்குருது சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கையைப் போல் காவேரியைப் போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். செங்குரு தன்கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று துவங்குகிறேன். இந்த மேடையில இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு பொதுக்கூட்டம் போட்டார்களானால் பெரியாரை பற்றி பேசுவார்கள், அண்ணாவை பற்றி பேசுவார்கள், எம்ஜிஆரை பற்றி பேசுவார்கள், ஜெயலலிதாவை பற்றி பேசுவார்கள், பழைய கட்டுமரம் எங்கள் ஐயா கருணாநிதியை பற்றி பேசுவார்கள். இப்படி பேசுவார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கிறோம், நாம் தமிழ் கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு இந்த வெள்ளிமலை மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுயிர் சொந்தங்களுடைய வரலாற்றை பற்றி பேசுவதற்காக இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்காக பேச வந்திருக்கிறோம். நம்ம யாரு? இது பழங்குடி பாசறை நடத்துகிற உலக பழங்குடி பாசறை நாள் பொதுக்கூட்டம். இங்கு நாங்கள் யாரையும், நான் என்னை பற்றி தெரியும், கேட்டவர்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன் என்று சொல்லி. ஆனாலும் இந்த நாளிலே மிகவும் அடக்கத்தோடும் அன்போடும் பேசலாம் என்று வந்திருக்கிறேன். காலையிலிருந்து என் அன்பு சொந்தங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இதே திமுக, அதிமுக,
மற்ற கட்சிகளா இருந்தா இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. 5 நாட்கள் நடந்தாலும் உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையாத ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கூட்டம் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் யார், நம்முடைய வரலாறு என்ன என்று பார்ப்போமானால், முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணரில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பறந்து உலகை அறிந்தவர், இன்னரும் இலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இளமையர், என்ன வியப்படா நாங்கள் தமிழர்கள், தொன்று தொட்ட பெருமையின் தோன்றல்கள், தோல்வி என்பதே தோன்றிடா வீரர்கள், கன்று முட்டிய பாழை குட்டிப்பினும் காதலில் வீரத்தில் எச்சி காணாதவர், குன்றையும் மலையையும் குடையாய் வழங்கிய கோடி இலக்கண இலக்கியம் கண்டவர் நாங்கள் தமிழர்கள், கல்லை கல்லோடு மோதிய கடப்பினர் காட்டிய இரும்பினை உருக்கிட கற்றவர், சொல்லை சொல்லோடு பொருத்தி மொழியென சுடர்விடும் உணர்வுக்கு உருவம் வரைந்தவர், வில்லை கயலினை புலியை கொடியினில் வெள்ளை பனிமலை தலையில் பொறித்தவர், எல்லை புகழ்னர் நாங்கள் தமிழர்கள். இவங்கெல்லாம் யாருன்னா யாரு? இந்த கல்வராயன் மலை போன்ற பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வகுடி மக்கள் தான் இந்த உலகத்தில் முதலில் தோன்றியவர்கள். முதல்ல தெரிஞ்சுக்கணும், இணைக்கிற அண்ணன் தம்பிலாம் முதலில் தோன்றியவன். இங்க வருவான் சில பேர், பெரியார் தான் இந்த மண்ணிலே எல்லாத்தையும் பண்ணாரு, கல்யாணம் பண்ணி வச்சான்னு கூட சொல்லுவான். ஏமாந்தா கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்லுவான். நான் என் அன்பு உறவுகளுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மண்ணிலே, இந்த மண்ணில் பிறந்த மக்களுடைய வரலாற்றை இன்றைக்கு மறைக்க பார்க்கிறார்கள். மறைச்சுட்டான். நீங்க பாருங்க, இங்கே ஐரோப்பியாவில் இருந்து வந்தவர்கள் ஆரியர்கள், அவர்கள் பிராமணர்கள், பார்ப்பனர்கள், அவங்களுக்கு சாதி சான்றிதழ் இருக்கு. உலகத்திலேயே மலை நம்ம வாழ்ந்த பகுதி, நீ சமநில நிலத்திலே, அவர் மேட்டான பகுதியிலே வாழ்ந்து கொண்டு, அவன் யாரு? பஞ்ச பராரியாக ஆடுகளை ஓட்டி கொண்டு ஐரோப்பாவில் இருந்து இங்கே பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள். யாரு? பாப்பா. பாப்பான்னு சொல்லுவான், நம்மால் வருவான். பிராமணர்கள், ஆரியர்கள். சர்டிபிகேட் அவனுக்கு கொடுத்தானா? வீடெல்லாம் வந்து எவ்வளவு, எத்தனை கிரவுண்ட் இருக்கும் வீடு? 50 வாசக்கால் இருக்கான் வீட்டுல. எங்க மாமி அப்பளம் பொரிக்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டுல எங்க மாமி அப்பளம் பொரிக்கிறா பாத்தியா, அது நாங்க பார்க்க முடியாது. ஏன்னா 50 வாசக்கால் இருக்கும். பிழைக்க வந்தவன் அவனுக்கு இருக்கா? தேவேந்திர குல வேளாளர். யார் அவங்க? யாரு? நம்மால் மருதகுடி மக்கள். அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க எல்லாம் போராடுறாங்க. என்ன போராடுறாங்க? எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றுங்கள். ஏன் போராடுறான்? இந்த பூர்வகுடி மக்களை அவர்கள் பட்டியல் குடியில் சேர்த்திருக்கிறார்கள். இது செஞ்சது யாரு? யார் செஞ்சது? பழைய கட்டுமரம் ஐயா கலைஞர் அவர்கள் தான் இதை நிறைவேற்றினார்கள். அடுத்தது வர்றேன். இந்த மண்ணிலே பூர்வகுடியாக இருக்கிற பறையர்கள், பல்லர்கள், எல்லா மக்களையும் ஆதி திராவிடர்கள். இதை யார் மாத்துனது? ஒன்னு சொல்லிட்டு வர. யார் மாத்துனது? அது பழைய கட்டுமரம் தான் மாத்துனது. ஆனால் இங்க பஞ்சம் பிழைக்க வந்த மாற்றுமொழிக்காரர்களை ஆதி குடிகள் என்று மாற்றியவர் மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள். இந்த அயோக்கியத்தனம் எல்லாம் செஞ்சது யாருன்னா, அதாவது கடற்கரை ஓரத்தில் மல்லாந்து படுத்து கிடக்க அந்த பழைய கட்டுமரம் தான் செஞ்சது. கேட்டா சொல்றான், இந்த நாம் தமிழ் கட்சிக்காரன் மேடையில் ஏறணும் என்ன மூர்க்கமா பேசுறான், எங்க இருந்துதான் கத்துக்கிட்டு வர்றான். டேய், நீங்க கத்துக்கிட்டது இங்கே இருந்து, நாங்கள் கற்றுக் கொடுத்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாங்க எங்க அப்பம் பாட்டம் பூட்டம் ஓட்டெல்லாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இந்த மலை எங்களுக்கு சொந்தமான மலை. இந்த மலையை நாங்கள் வாழ முடியவில்லை. இந்த மலையிலே என்னென்னமோ இருக்குங்கிறான். என்னென்ன இருக்குங்கிறான்? கனிம வளங்கள் அதிகமா இருக்குன்னு நினைச்சு இங்க இருக்கிற எல்லா மக்களையும் வெளியேற்ற பார்க்கிறான். கேட்டா நாங்க மகிழுந்தில் வந்துகிட்டு இருந்தோம். அந்த பாரஸ்ட் அதிகாரி இல்ல, வனத்துறை அதிகாரி, அவருக்கிட்டே வரமாட்டேங்கிறாரு. அப்படி ஜவடாலான்னு இருந்தாரு. என் தம்பி ஓட்டுநர் சொல்லிட்டேன், நீ வண்டியை கொடுப்பா, இடிச்சு ஓட்டு. இதே திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்கன்னா அப்படிப்பாரா? சொல்லுங்க பாப்போம். உடையாந்து கோவணம் கூட அவங்க தெரியாம அந்த கயிறை அவுத்து விடுவாரு. ஆனால் இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளாக இருக்கிற எங்களை பார்த்து நையாண்டி, நக்கலு, எகத்தாளம், தில்லுமுள்ளு டை எழுதி வச்சுக்க. 2026 இந்த மண்ணிலே என் அண்ணுயிர் அண்ணன் சீமானுடைய ஆட்சி. உங்க கணக்கெல்லாம் என்ன பண்ணும்? கணக்கு பார்க்கப்படும். நாங்கள் யார்? எங்களுடைய வரலாறு என்ன? எங்களுடைய மொழி என்ன? எங்களுடைய பண்பாடு என்ன? எங்களுடைய கலாச்சாரம் என்ன? இந்த மண்ணிலே 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்கள் நாங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிமக்கள் நாங்கள். எங்களுக்கு இந்த மண்ணில் சாதி சான்றிதழ் கிடையாது. பிறப்பு சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறான். இருப்பிட சான்றிதழ் கிடையாது. எத்தனை வருஷம் ஆகிறது? எத்தனை வருஷம் ஆகிறது? இந்த மண்ணிலே பிழைக்க வந்தவர்களுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுத்து அழகு பார்க்கிற திராவிடர் திருவாளர்கள் எங்களுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பழங்குடி பாச. இது புதுசா இருக்கும் இந்த பகுதிக்கு நினைக்கிறேன். அண்ணா பிறந்த நாள், கருணாநிதி பிறந்த நாள், பெரியாருடைய பிறந்த நாள், எம்ஜிஆருடைய பிறந்த நாள், இதுக்கெல்லாம் பொதுக்கூட்டம் போடுவான். பழங்குடி பாசறை உலகனா என்கிற பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு நடத்துகிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மக்களுக்கெல்லாம் சொல்றேன். காவல்துறை பாரு, எங்க ஐயா பாரு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. நாங்க 8.2% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். உலகில் அரசியல் அமைப்பிலே நாங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 36 லட்சம் ஓட்டுகளை வாங்கிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. காவல்துறை பார் 2 பேரு. இதே திமுக கூட்டம் போட்ட 500 பேர் நிப்பாங்க, கையை கட்டிக்கிட்டு. காவல்துறைக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சி தம்பிகள் கருத்து மிக்கவர்கள். இந்த மண்ணையும் மக்களையும் வாழ வைக்க வந்தவர்கள். அது மாத்திரமல்ல, உலகத்தில் 6 படைகளை கட்டி ஆண்ட எம் தலைவன் மேதகு வே பிரபாகரனுடைய தம்பிகள். இவர்கள் யாரும் அசம்பாவிதம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவான். ஏன்னா காவல்துறை வந்து எங்க ஆள் இருந்து உட்காந்துக்கிறாங்க. என் அண்ணன் தம்பி எல்லாம், எங்க அக்காலாம் கூட, என் தங்கச்சியெல்லாம் கூட. காவல்துறை வாங்க, எங்க அண்ணன் வாயெல்லாம் மோந்து பாருங்க. ஒருவன் வாயில, ஒருத்தன் வாயில மது போதை அடிச்சிட்டுனா, வாடை அடிச்சிட்டுனா, இந்த முரசு இந்த வெள்ளி மலையிலே தீக்குச்சி சாவறான். வா, எவனாலும் இந்த மாதிரி கூட்டம் நடத்த முடியுமா? இன்னும் குடிக்க மாட்டான். 3 வளைவா நிற்பாங்க. இந்த சீமை காட்டாமணின்னு ஒன்று இருக்கு. அதை துண்ண அந்த ஆடுலாம் 4 வளைவா போகும். அந்த மாதிரி நிற்பாங்க. அவங்க என்னங்க காலையில இருந்து பேச்சுறாங்க, ஒரே சோ டயர்டா இருக்குங்க, போய் கட்டிங் போட்டு வந்துடுறாங்க. நாங்கள் ஒரு நாளாக இருந்தாலும் இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும், இந்த மக்களுடைய வாழ்வில் விளக்கேற்ற வேண்டும். இந்த நிலம் ஒருபாலும் பறிபோக கூடாது என்று பேசுகிற கூட்டம் சீமான் தம்பிகளுடைய கூட்டம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு மிகப்பெரிய வேதனை. இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பூர்வகுடி மக்கள். இந்த மண், இந்த மலையில் வாழ்ந்தவர்கள். இந்த மக்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் தாய்,
தமிழ் எப்படி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிக்கெல்லாம் அன்னை மொழியாக இருக்கிறதோ அதே போல் மலைகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் தந்தை தாய். இன்னும் சொல்ல போன நான், என் அண்ணன் களஞ்சியம், என் தம்பி சரவண, எல்லாருமே குறவர் குடி மக்கள். டேய், அது சொல்ல முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிக்கு நெஞ்சுர இருக்கடா. வாடா, என் அண்ணன் மேடையில் ஏறுனே சொல்லுவாரு, நாமெல்லாம் குறவர் குடி மக்கள். இவனு அப்படி சொன்னோன்னே இவனை பார்த்தீங்கன்னா ஐயத்தை காத்தி காதில் ஊத்துறா எப்படி இருக்கும். உண்மையை பேசுறா. நாங்கள் உண்மையை பேசுகிறோம், உரக்க பேசுகிறோம், சத்தமாக பேசுகிறோம். நீ வா பேசு. காலையிலிருந்து பேசுனாங்க. என் தங்கச்சி கவிதா பேசுனாங்க, இன்னும் என் தம்பி எல்லாம் பேசுனாங்க, எங்க அண்ணன் ராஜா அண்ணன் பேசினாரு. என்ன பெரிய பேச்சு! யாரை கொடுத்தாலும் 1 மணி நேரம் இந்த வரலாற்றை பேசுகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நான் தமிழர் கட்சி மாத்திரம் தாண்டா. திமுக யாரு? தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கிற வரை சத்தம் காட்டாம உட்கார்ந்துருப்பான். தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிச்சுன்னு வச்சுக்கிய, நாங்கள் அண்டா கொடுத்தோம், குண்டா கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், கோமணம் கொடுத்தோம், குண்டா கொடுத்தோம், ஊனா கிளம்பிடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பாட்டில் 50 லட்ச ரூபா ஆரம்பிக்கும். இந்த பக்கம் இப்ப எழுத ஆரம்பிச்சா தெரியுமா உங்களுக்கு? ஊரா எல்லாம் பேப்பரை வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட எத்தனை ஓட்டு இருக்கு, அண்ணன் ஊர்ல இருக்கிறாரா வெளில இருக்கிறாரா, அப்படி எழுத ஆரம்பிச்சுட்டான். தமிழ்நாட்டில் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு கட்சி. சின்னத்தை மட்டும்தான் காட்டுவோம், கொள்கையை சொல்லுவோம். பரவாயில்ல, இது போர் வீரனுக்கு என் அண்ணன் செய்யறதுல இதெல்லாம் 1% இல்லை. உண்மையிலே சொல்றேங்க, எங்க ஊரா தூங்காம போயிட்டு இருக்காருங்க. அங்க என்னடா மாடி மேய்க்கிற நிகழ்வு, இங்க என்னடா மாட்டுக்கு மாநாடு, இங்க என்ன என் தம்பி அஜித்துக்கு நீதி கேட்டு போராட்டம். தினமுங்க ஏங்க, நான் சத்தியமா சொல்றேங்க, எனக்கு 54 வயசு ஆகுதுங்க. நான் அதை கூட சொல்லுவான், நீ எங்கே இருந்து போனம்மா. நான் தமிழ்நாட்டில் திமுக அந்த கட்சியில புலவர் கோ ஆடரசன், தஞ்சை கூத்தரசன், சிங்கார சடையப்பன், சங்கு சுப்பிரமணியம், நன்னில் நடராஜு, மன்னன் நாராயணசாமி இவர்களோடு துவக்க உரையிலே பேசியவன் இந்த முரசு. இந்த இப்போ இருக்க திமுக தெரியாது இவங்கெல்லாம். அப்படி இருந்தவன் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில பேசுறேன்னா, 2025 சீமானை விட்டால் இந்த மண்ணிலே தலைவர்கள் கிடையாது. முடிவு பண்ணிக்கணும். நீங்க எல்லாம் சொல்லுவான், நான் இந்த மழை அப்படி ஆக்குறேன். அயோக்கிய பயல்களே, இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் சுடுகாடு ஆக்கியவர்கள் திராவிடர்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1 வருஷமா 50 ஆண்டுகள். அண்ணனை பாருடா, அண்ணன் தம்பிலாம் பாரு, அதே லுங்கி அதே சட்டை, காலில் போனா மலையை வெட்டி, மலையில உள்ள மலையை வெட்டுறப்ப அந்த அயோக்கிய போயிடுவோம். மலையில உள்ள மரத்தை வெட்டி அங்க இருக்கிற காடு மேடுகளை எல்லாம் உழுது விளைவித்து இந்த உலகிற்கு சோறு போடுகிறவர்கள் என் அண்ணனின் தம்பியை நிற்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம். திமுக காரன் பாரு, எப்போ அன்னைக்கு நான் ஒரு ஹைகோர்ட்டுக்கு போனேன், எங்க திருவள்ளூருக்கு. இந்த ஜக்கையன் குரூப்பில் அவங்க நம்ம அலுவலகத்தை அடிக்க வந்தான். யார் ஜக்கையன் தெரியல, அவங்க தான் தமிழ் புலிங்கிறான். அவன் சொல்றான், நாங்கள் பேரை பார்த்தீங்க, நாகை திருவள்ளுவன். நானும் எங்க அண்ணன் களஞ்சியம் கூட என் பிள்ளைகளுக்கு திருவள்ளுவன் பேர் வைக்கிறா. நாகை திருவள்ளுவன், சேக்கிழார், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், முத்தமிழ் நாயகர், வெண்ண வெட்டிப்பய என்ன பேர் வச்சுக்கிறான்டா. இவன் யார் தெரியுமா? இந்த தமிழ் புலி. ஜக்கை யார் தெரியுமா? யாரு? சுந்தர தெலுங்கர்கள். தெரிஞ்சுப்பா உங்களுக்கு? அவங்க அடிக்க வர்றாங்க. எங்க ஆர்ப்பாட்டம் அதோ அங்க நடக்குது, 1 கிலோமீட்டர் அண்ணாண்ட. சீமான் அலுவலகத்தை அடிக்க வராங்க, எங்க அலுவலகத்தை ராவண குடியில. எங்க தம்பி ஐயனார் ஒருத்தர் இருக்கான்,
என் தம்பி அவன் சொல்லிட்டான், ஐபிஎல் ஐயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காவேரி நீரில் ஒரு சொட்டு தண்ணி வரவில்லை, தமிழ்நாட்டில் எதுக்குடா கிரிக்கெட் செருப்பு எடுத்து வீசலாம். அவன் அண்ணன் முரசண்ண வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த சக்கையன் குரூப்பு, அந்த தெலுங்கு குரூப்புன்னா அவ்வளவுதான், அடிச்சு கிழிச்சு ரத்தம் ஓடுறான் பின்னாடி. நாங்கள் இந்த மண்ணிலே அரசியல் நடத்த வந்தது, என் அண்ணன் அரசியல் நடத்த வந்தது. எங்களுக்கு லோனு கிடைக்கும், எங்களுக்கு 20 கிலோ அரிசி கொடுப்பான், எங்களுக்கு வீடு கொடுப்பான், எங்களுக்கு மகிழ்ந்து கொடுப்பான், எங்களுக்கு கார் கொடுப்பான் என்று நாங்கள் வரவில்லை. அரசியல் இந்த மண்ணிலே ஆரம்பிக்கவில்லை. எல்லா பயிலும் புரிஞ்சுக்கணும். இதன் மூலம் நாங்கள் இந்த மண்ணிலே என்னுயிர் அண்ணன் சீமான் அரசியல் ஆரம்பித்தது. தமிழர்கள் 1,75,000 என் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளை இலங்கையிலே சிங்கள வெறி பிடித்த ஓநாய்கள் கொன்று குவித்த போது இந்த மண்ணிலே தேசிய கட்சி என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் கட்சி வேடிக்கை பார்த்தது. நான் அடிக்கடி பெருமையோடு சொல்கிற எங்கள் ஐயா பழைய கட்டுமரம் கோபாலத்துபுரத்திலே உட்கார்ந்து கொண்டு பார்க்காம இருந்தாரு. இதுல துடிச்சுதான் அவரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்களா? உண்ணாவிரதம் தான் எப்படி நடத்துவாரு? மனைவி துணைவி எல்லாம் 2 பக்கமும் உட்காந்துப்பாங்க. பின்னாடி ஒரு காத்து அடிக்கிறது ஓடும், முன்னாடி ஒரு காத்து அடிக்கிறது ஓடும். ஹாயா படுத்துப்பாரு. இதுக்கு பேர் உண்ணாவிரதமா? அப்புறம் ஒரு ஐடியா சொல்லுவாரு, தமிழர்களே இதுல தாண்டா நான் வழியா பார்த்துப்பான். இந்த வார்த்தையை நம்பிதான் உன் அப்பா என் அப்பா ஏமாந்து போனான். தமிழர்களே என்னை தலையில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் வருவேன். நீங்க எல்லாம் பயணம் செய்யலாம்னா உன் அப்பன் என் அப்பன் எங்க அண்ணன் கேப்டன் தொற அப்பன் எங்க அண்ணன் கலைஞர் அப்பன் எல்லாரும் அந்த பழைய கட்டுமரத்தில் ஏறினாயா. எப்படி இந்த கட்டுமரம் கரை சேர்க்குன்னு நம்மளெல்லாம் கொண்டு போய் கன்னியாகுமரி கடல்ல கவுத்து விட்டு நம்ம அப்பெல்லாம் எங்கே கனிமொழி என் அன்பு செல்வமே ஏறிக்க, எங்கே மூக்க அழகிரி ஏறிக்க, எங்கே ஸ்டாலின் ஏறிக்க, எங்கே மூக்கா முத்து அவர் பாவம் இறந்துட்டாரு, தமிழரசு எல்லாம் ஏறிக்கணும். எங்களுக்கு மாத்திரம் 2 போதும்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு முதல்ல சொன்னான். நம்ம ஆளு எல்லாம் வரிசையில போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாண்டா. நம்ம ஆளு நாம் இருவர் நமக்கு இருவர், தமிழ்நாடு அரசு நம்ம ஆளு எல்லாம் நேரா போனா தலைவர் சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னு நேரா போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தான், அதுக்கப்புறம் நாம் இருவர் ஒன்றே ஒளிமயம்னா என்ன சொன்னா, ஒன்று ஒளிமயம்னா ஒரு புள்ள பேத்துக்கிட்டா போதும் நம்ம நிப்பாட்டிட்டான். அதுக்கப்புறம் சொன்னான் பாரு, நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர். கலைஞருடைய குடும்பத்துல கலைஞர் அவர்களுக்கு 3 மனைவிகள். அதிலே முதல் மனைவிக்கு பத்மாவதி அம்மான்னு பேரு. அதுதான் நம்ம அன்பு பெரியவர் அண்ணன் மூக்கா முத்து அவருக்கு பிறந்தது. 2வது எங்க அம்மா தயாளு. எங்க அம்மா தயாளுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? சொல்லு. 4 பிள்ளை. எதுக்கு சொல்ற? யாராரு? அழகிரி, அண்ணன் ஸ்டாலின், அண்ணன் மூக்கா தமிழரசு, எங்க அக்கா செல்வி, 4 பேரு. அது ஒரு குடும்பமாச்சா? கடைசியா யாரு? ராசாத்தி. உலகத்திலேயே வப்பாட்டிக்கு துணைவியார் என்று பெருமையோடு அழைக்கிற ஒரு தலைவர் இருந்தார் என்று சொன்னால் அது கலைஞர் மாத்திரம்தான். ஆமா, எவனும் சொல்ல மாட்டானே. பப்பாட்டிக்கு யாராவது இப்போ துணைவின்னு சொல்லுவானா? கலைஞர் சொல்றதெல்லாம் இந்த மண்ணில் ஏற்றுக்கொண்டா. கலைஞர் நான் ஒரு காலத்துல கலைஞர் கம்பராமாயணம், மகாபாரதம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி, சிலப்பதிகார, ஐம்பெருங்காப்பியம், நான்மணி கடிகை, நாலடியார், திருக்குறள் எல்லாம் படிச்சு மேடையில் பேசுவார். இந்த மாதிரி ஒரு தலைவனாடா, இப்படிப்பட்ட தலைவனுக்கு பின்னாடி நான் தொண்டனாக இருக்கிறது இன்னும் நான் ஏங்குவண்டா அப்பா. ஆனா
என் அண்ணன் சீமா வந்த பிறகுதான் தெரிஞ்சுது இவன் படிச்சதே இந்த நாட்டை ஏற்ற எழுதி வாங்கவான்னு. அதுக்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. தமிழ்நாட்டில் ஆசியாவில் 2வது பணக்காரன் யாரு சொல்லு, சொல்ல பார்ப்போம். சன் குடும்பங்கிறான். அது முரசொலி மாற யார் தெரியுமா? அவரு யாரு? அவரு கலைஞருடைய அக்கா பையன். அது ஒரு நிமிஷத்துக்கு போயிட்டு இருக்கு. உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் எவரும் படைக்க கூடாது, எவரும் இந்த மண்ணை பற்றி அறிந்து விடக்கூடாது, எவரும் வீடு வாங்க கூடாது, வாசம் வாங்க கூடாது, நல்ல வெட்டி கட்டக்கூடாது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் இன்னைக்கு சான்றிதழ் வாங்க முடியும் தெரியுமா? கலைஞர் யார் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் யாருன்னு சொல்லுங்க. அதை சொல்லாத. கலைஞர் இங்க உள்ளவர் இல்லை. நான் உண்மையை சொல்லிட்டு போறேன் இந்த மக்களுக்கு. கலைஞர் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் ஓங்கூரில் பிறந்தவர். என் தங்கச்சி கூட சொன்னது, கவிதா கூட சொன்னது. அப்புறம் அது நான் சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்கன்னு தெரியும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு கோபாலபுரத்தையே நீங்க இன்னைக்கு வளைச்சிட்டீங்க. அது இல்லாத வேலைச்சேரியை உன் பிள்ளை கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் சொல்றாரு இந்த அம்மா இருக்குல்ல ஜெயலலிதா, அதை அடிக்கடி சொல்லிட்டு தெரியும். அதாவது மோடியா லேடியான்னு கேட்டது. அவர் எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுங்க. இது மாதிரி நடக்குமாடா? எனக்கு வேட்டி எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தவன், எனக்கு சொக்கா வாங்கி கொடுத்தவன், எனக்கு படிக்க வச்சவன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறவன், பசி அறிஞ்சு சோடு போறவன் எங்க அப்பா. எங்க அப்பாவை அப்பான்னு சொல்லாம தும்பி சிட்டுலாம பேச மாட்டேன். நீ உன்னை போய் அப்பான்னு சொன்னா அந்த நாடு என்ன பத்தி நினைக்கும்? இந்த உலகத்திலே ஒரே ஒரு தலைவனுக்குத்தான் அந்த பெருமை இருக்கிறார். எல்லா சமூக நீதியுமா, மக்களை நாங்கள் பெண்களை நாங்கள் உயர்த்தி விட்டோம்மா, பெண்களுக்காகத்தான், பெண்களுடைய முன்னேற்றத்திற்குத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லுவோம். பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா அவங்களை பெரிய சீமாதிபதி ஆக்கிடுவோம்மா. பாரதி கண்ட கனவு, பாரதிதாசன் கண்ட கனவு. என் தம்பி நம்பர் பாரதிதாசன் கண்ட கனவு. நிறைய நேரம் இல்லை. நாங்கள்லாம் என் அண்ணன் கலைஞன், நான், என் தம்பி சரவணன் எங்க இருக்கிறான். அவன் எல்லாரும் விட்டோம்னா 2 நாள் பேசுவோம். 2 நாள் பேசுவோம். ஏன்னா அவ்வளவு பாட்டில் மருந்து உள்ளாடுறோம் நாங்க. எங்க அண்ணன் தினமும் எங்களுக்கு பாடம் எடுக்கிறான்டா. ஒரு தடவை நான் சொல்லிட்டு போறேன் இந்த மண்ணில். ஒரு தடவை எங்க அண்ணன் திருமாவளவனை ஆர்கே நகர் தேர்தலில் சொல்லிட்டேன். மீசை முறுக்கிய திருமாவளவன் நான் சொல்லிட்டேன். நான் பண்ண பெரிய தவறு. நேராக கூப்பிட்டாருங்க, வாடானாரு. அண்ணன் எனக்கு ஏதோ பாராட்டு தான் கொடுக்க போறான்னு கிட்ட போற, உனக்கு என்னடா வந்தது? உனக்கு திருமாவளவனை பத்தியே. திருமாவளவன் நம்ம ஐயா அண்ணன்டா, ராமதாசிய நம்ம ஐயாடா, கிருஷ்ணசாமி நம்ம பங்காளிடா, அவன் ஜெகன்மூர்த்தி பூவை மூர்த்தி நம்ம அண்ணன் தம்பிடா, இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள்டா, நம்ம உறவு ஒப்புற அங்காளிடா. அவனை பத்தி நான் பேசுவதற்கு இந்த மண்ணிலே நாம் கட்சி ஆரம்பித்து தெரு தெருவாக கத்துகிறோம். அதற்காக கத்துறோம். இந்த மண்ணில் நம்ம பங்காளி ஒருத்தர் இருக்கிறான். யாரு பங்காளி? கருணாநிதி குடும்பம். அந்த குடும்பத்தை இந்த மண்ணிலே வேறறுத்தால் தான் இந்த மண்ணிலே மக்கள் வாழ்வார்கள். அதை பத்தி பேசுறான். இன்னொன்று தெரியுமா? எனக்கு ஒரு வருடம் வரை மைக்க கொடுக்கல எங்க அண்ணன். எத்தனை வருடம்? 1 வருடம் வரை இந்த ஒளி வாங்கி கொடுக்கல எங்க அண்ணன். மழை வேற பெய்து. என் தம்பி சரவணம் பார்க்கறான். எங்க அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் கடந்து விட்டது. நான் அன்போடு சொல்லுகிறேன், இந்த திமுகவிற்கு தயவு செய்து எங்கள் பூர்வகுடி சொந்தங்களாக இருக்கிற பழங்குடி மக்களுக்கு எஸ்டி சான்றிதழை வழங்குங்கள். வழங்குறேன்னு சொன்னா இப்ப நான் பேசுறேன், அடுத்து எங்க அண்ணன் கலைஞர் நாங்களாம் பேசுவோம். அடுத்து ஒண்ணு வரும். யாரு வர்றா? இந்த படம் இருக்குல்ல, எந்த படம்? பிரபாகரன் அண்ணன் படம். அந்த படத்தை நெஞ்சுரத்தோடு போட்டு நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி கூட்டம் சொல்லி மணி 2 போகுது. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது தெரியுமா? 10 மணிக்கு ஆரம்பிச்சது என்று சொல்லி 2026
நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு என் பூர்வகுடி மக்களுக்கெல்லாம் அந்த சாதி சான்றிதழை வழங்கி, இருப்பிட சான்றிதழை வழங்கி, நீங்கள் எல்லாம் மலைகளிலே தான் வாழ வேண்டும், உங்கள் வாய்விடம் மழை, எந்த அயோக்கிய பயல்களுக்கும் இந்த இடம் சொந்தமில்லை என்று நாங்கள் நிறைவேற்றோம் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாம என்னுயிர் அண்ணன் சீமானுடைய உடமை, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திரு சரவணன் அவர்கள் ஏற்று உரையாற்றுவார்.